காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. உன்னை அறிந்தால் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக Black Sheep Valley OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஒரிஜினலாடா? எதுக்குடா இதெல்லாம்? அர்ஜுன், இது கேம் இல்லை, ரியாலிட்டி. இங்கே நமக்கு நிறைய லைஃப்லாம் இருக்காது. நம்ம லைஃப்பை நாம் தான் காப்பாற்றிக்கணும். நீ செய்வத ஏன் நீ செய்யற, நீ சொல்றத ஏன் நீ சொல்லுற, பல புதிர்களும் போவோமா ஒரு உளவியல் உலா, காண்போமா இனம் ஒரு கணா, பல பாதைகள் தெரியுமே. நீ உன்னை அறிந்தால் ஆறும் காயம் மேகம் மாறும், போகும் பாதை தோதாய் மாறும். நீ உன்னை அறிந்தால் சென்டரில் சுடுவா? சென்டரில் சுடு. டேய், நான் ஒரு தடவை சுடுறேன்டா. தேங்க்ஸ்டா. இப்ப பாரு. எப்படி மாசா? குர்ரா, ஃப்ளூக்கில் சுட்டிருப்ப. டேய், எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதடா. உனக்கு கொஞ்சம் கை நடுங்குது, அதனாலதான் சுட வரல. பழகிக்கலாம், விடு. அதெல்லாம் சரியாயிடும். பழகினதுக்கு அப்புறம் இருக்கலாம் துறைக்காங்க. ப்ராப்பராக ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்கேன். டேய், இதெல்லாம் நம்ம டிஃபென்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சேன்டா.
நீ என்ன எதோ பேசிட்டு இருக்க? அவனை மாதிரி ஆட்கள்லாம் என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, நம்மளாம் சும்மா இருந்துட்டு போயிட்டு இருக்கணுமா? அவனை செய்யறதுல அவனை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் பயப்படணும். சின்ன பசங்கனா இலக்காரமா போச்சா? நவீன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இதெல்லாம் வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்டா. சொல்றதை கேளு, நம்ம வேணா ஏதாவது பெரியவங்க கிட்ட சொல்லிடலாம். ஆனா இதெல்லாம் தப்புடா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்னால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதை முதல்ல தூக்கி போடுறேன். ஏய், உட்கார்றா உட்கார்றா. பயந்து தொட நடுங்கி சாவாத. யார்கிட்ட போய் சொல்ல சொல்ற? ஏன் அப்பன்ட்டியா? அவன் காலேஜ் பசங்களே கலாய்ப்பாங்கடா. அவன்கிட்ட போய் சொல்லி இனிமே என் விஷயத்திலையும் என் கேம் விஷயத்திலையும் குறுக்க வராத. வந்த போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப கை நடுங்குதா? நடுங்குனாலும் நடு நெத்தி பொட்டுல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா. இதெல்லாம் எப்போலேருந்து நடக்குது? 2 நாள் முன்னாடிண்ணா. நீ அதுக்கப்புறம் அவனை பாத்தியா இல்லையா? அவன் கிட்ட கன் இருக்குன்னு வேற யாருக்கா தெரியுமா? இல்லக்கா, யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. டேய், என்னடா அவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அது ரொம்ப டேஞ்சர்ரா. என்ன வேணாலும் நடக்கலாம். ப்ரோ, நான் பேசுகிறேன். அர்ஜுன், இப்போ அந்த துரகங்க எங்கே இருப்பாங்க? அவங்களாம் இப்போ ஊர்ல இல்லைண்ணா. நெக்ஸ்ட் வீக் தான் வருவாங்க. டேய், உனக்கு மட்டும்தான் அவனை பத்தி தெரியும். அவன் பெருசா ஏதாவது விஷயத்துக்கு ஏடா கூடமா ரியாக்ட் ஆவானா? சொல்லுடா. என்னடா இது? என்னது இது? எனக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்க? ஏன்டா இப்படி மாறி மாறி போய் சொல்லி இவ்ளோ லீவ் போட்டு வச்சிருக்க? ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்கடா. தயவு செஞ்சு வாயத்தை வந்து பேசு அர்ஜுன். நீ இப்போ பேசினாதான் இதை சரி பண்ண முடியும். பேசுடா. அவனுக்கு யார பிடிக்காது? ஆளையும் மண்டையும் பாரு. என்னடா முடியுது? என்ன முடியுது? யாராவது பார்த்தா ப்ரொஃபசர் பையன் சொல்லுவாங்களா? முடி வெட்டற போய். ஏன்டா இப்படி எதுக்குமே பதில் பேசாம மண்ணு மாதிரி நிக்கிற? அவனுக்கு பிடிக்காதவங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான். அவனுக்கு அவங்க அப்பா அம்மானாலே சுத்தமா பிடிக்காது. முதல்ல இந்த கேம் விளையாடுற மாதிரியா? பிளே ஸ்டேஷன், ஹெட்போன், லேப்டாப், மண்ணாங்கட்டி எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும்டா. என்னடா முறைக்கிற? மேலே என்ன கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டுமா? இப்ப அவங்க அம்மா அப்பா எங்க இருப்பாங்க? 2 பேருமே ப்ரொஃபசர்ஸ். இப்போ வர நேரம் தான். மோனிஷா கால் பண்ணுங்களேன். ரெண்டு நாள் முன்னாடி கூட நாங்க பேசிட்டு இருந்தப்போ என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னப்பா இதெல்லாம்? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் தங்கம். சொன்னா கேளு. என்கிட்டயா பேசுறீங்க? என்கிட்ட இவ்வளவு பாசமாலாம் பேசுவீங்களா? என்னடா தம்பி இப்படி எல்லாம் பேசுற? அம்மா உன்கிட்ட பாசமா பேசினதே இல்லையா? பிரதர், இதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். என்னடா எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம், ரொம்ப ஓவரா பண்ற. தம்பி, நீங்க மேல அவ ரூமுக்கு போய் அந்த கேம், லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் உடைச்சு போட்டாதான் இவன் நம்ம சொல்றதை கேட்பான். ஓகே மேம். ஐயோ
ஐயோ கண்ணு. உட்காரா உட்கார். யாராவது ஒருத்தர் ஏஞ்சிங்க சுட்டு தள்ளுவேன். ப்ரோ ஊனி தண்ணி குடிச்சுக்குவா ப்ரோ. டேய் எப்பட்றா அவளை மட்டும் விட்டுட்டான்? men will be men. தூ. ஏய் கண்ணை வச்சு சுற்றுவான் அப்புறம். எனக்கு பயமா இருக்குது. அண்ணே ஏதாவது பண்ணுண்ணே. டேய் இருடா பேசிக்கலாம்டா இருடா. என்ன பண்றது? தம்பி நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளாடா? இதெல்லாம் நீயா பண்ணலடா, எல்லாம் அந்த கேம் தாண்டா உன்னை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. புரிஞ்சுக்கடா. என்னம்மா புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு கேம் வேணுமா? அதான் என் சந்தோஷம், அதான் என் உலகம். அது இல்லாம என்னால வாழ முடியாது. அது எனக்கு வேணுமா? அது எனக்கு வேணும். ஏங்க என்னங்க இதெல்லாம்? என்ன காரணம் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. நவீன் ப்ரோ, அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. சும்மாரா சுற்ற போறான். அதுக்கு டோப்மைன் ஒரு பேர் இருக்கு. அது ஒரு அடிக்டிவ் ஹார்மோன். அதனால தான் நம்ம தீரி பேசுற நேரம் அது. ஒரு இடம் சொன்னா புரியாது. கண்ணு வச்சிருக்கான்டா, சும்மா சுற்ற போறான். சாரி ப்ரோ, அவன் எப்பவுமே அப்படிதான் பேசுவான். சாரி. ஏன்டா? ஏய் என்ன நான் பேசிட்டே இருப்பேனா? சரி ஓகே இரு. அறிவுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார்ல. ப்ரோ நீங்களே பேசுங்க. ஏன்டா? நீ யாரா? என்ன பிடிக்கலாம் நுழைஞ்சிருக்கியா? சொல்றா. ப்ரோ பயப்படாதீங்க, கண்ணை நீ லோடே பண்ணல. இப்ப பண்ணிட்டான் ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நீ யாரா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. நீங்க எனக்கு தப்பா நினைச்சிட்டீங்க. நானும் உங்கால் தான் ப்ரோ. நானும் 2 வருஷமா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கேன். என்ன பாக்குறீங்களா? ஏய் நானும் உங்க தான் ப்ரோ. உட்கார்றா. போ. சுற்ற போறான் போங்க ப்ரோ. சுட்டு போறோம்டா. டேய் போட்டா கொடுக்குற போட்டு. சூஸ் த ஆன்சர் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. மோனிஷா நீங்க கண்ணை கேளுங்களேன். நீங்க கேட்டா கொடுத்துருவான். ப்ரோ கம் ஆன் மோனிஷா. அந்த கன்னை கொடுக்குறீங்களா? டேய் இதெல்லாம் நீயா பண்ணலடா, எல்லாம் அந்த கேம் தாண்டா உன்னை பைத்தியம் மாதிரி பண்ண வைக்குது. அந்த கேம் தாண்டா உன்னை பைத்தியம் ஆக்கிடுச்சு. இந்த கேமால தான் பைத்தியம் பிடிச்சு அலையிற நீ. இது வேணாண்டா. இங்க பார், இது எல்லாத்துக்கும் இந்த கேம் தான் காரணம். இது வேணாண்டா. சும்மா பேசிட்டு இருக்காமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? சுற்றுமா சுற்றுவேன், பாத்துக்க சுற்றுவேன். சுடுறா. நான் பெத்து வளர்த்ததுக்கு சுடுறா. சுற்றுவோம்பா. கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன் பாரு. அதுக்கு தண்டனடா. சுடுறா. ஒத்த புல்லுன்னு பார்த்து வளர்த்தனேடா. என்ன மட்டும் சுடாதடா, உங்க அம்மாவையும் சேர்த்து சுடு. சுடுறா. சுடு. சுடுடா. சுடு. டேய் தம்பி. ஐயோ டேய் நவீன், என்னடா இப்படி பண்ற? ஒண்ணும் இல்லடா, பாத்துக்கலாம், விடுடா. வா ஐயோ வாடா வாடா. வா. இப்படி எதுனா உட்காரு. இருந்தாலும் நாங்க இருக்கோம்டா கூட. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? சார் சார் அந்த கண்ணை மட்டும். என்னப்பா
ஏன்பா இப்படி? பைத்தியம் நான் பார்த்துக்கிறேன். பா சாரிப்பா. எல்லாம் இந்த கேம்னால தானேப்பா. இனி நான் கேம் ஆடலப்பா. நிஜமா இனிமே அந்த கேம் விளையாட மாட்டல்ல? சரிப்பா, அப்போ நீ ஒன்று பண்ணுமா, மேலே இருக்க எக்ஸ்பாக்ஸு எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி உங்கள் தங்கச்சி பையனை கொடுத்துடலாமா? சரிங்க, கொடுத்துடலாம். என்னப்பா, ஓகே தானே? பா படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு அப்பப்போ கேம் ஆடுறேன். சார் ஒரு நிமிஷம் எப்படி வாங்க. சொல்லுப்பா. நல்ல வேலைப்பா, எதுவும் தப்பா நடக்கல. ஆமாப்பா. உங்களுக்கு கிடைக்காது உங்க பிள்ளை கிடைக்கணும்னு நினைச்சதெல்லாம் நல்ல விஷயம்தான் சார். தயவு செஞ்சு மொபைலை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு உங்க பசங்க கையில போனை கொடுங்கப்பா. இல்லைன்னா கொடுக்காதீங்க. பார்த்தீங்கல்ல? ம், சரிப்பா, ஓகே, கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா. தேங்க்யூ. பாருங்க சார். சார் சார் இதோ வந்துட்டோம் சார். அங்கதான் சார் வந்துட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம் சார், வந்துட்டே இருக்கோம். நீதி வா வா, சார் கூப்பிடுறாரு. சார் வந்துட்டாரா? நீ சரி, வா பாத்துக்கோ. போலாம். எங்க கூட்டு போறீங்க அறிவு? சார் வாங்க சார், சார், வந்துட்டோம் வாங்க சார். சார். சும்மா பர்த்டே பாய் மாதிரி பண்ணாதீங்க சார். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் சார். ஓ, சார் நிர்மலா எப்படிம்மா இருக்க? என்ன மன்னிச்சிரு. போலாம். நீதி, ஆர் யூ இன் குட் மூட்? ஏ இங்கிலீஷ்லாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு என்னடா, நான் ஜாலியா தான் இருக்கேன். அப்போ இருங்க. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஓபன் பண்ணி பாரு. என்ன? நீங்க சொன்ன மாதிரி உங்க பாய் ஃப்ரெண்ட் 2வது ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் உயிரோட தான் இருந்திருக்காரு. உங்க பேரையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவேன்னு அவர் தான் மறைக்க சொல்லியிருக்காரு. அங்க இருக்க ஒரு அட்டெண்டன்ட் இந்த பாக்ஸை கொடுத்துட்டு ஏதோ சொல்ல வந்திருக்காரு. ஆனா அதுக்குள்ள அவரு இல்லைங்க, அவங்க அம்மா கொடுத்தாங்க.
அவர் கண்டிப்பாக இது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு விரும்பியிருப்பார். அழாத. சாரி, உங்கள் பவுண்டரியை தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பு தான். யார் அறிவு நீ? எங்களுக்காக ஏன் இவ்வளோ செய்கிற? அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குவேங்க. தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்பி சொல்லுங்க. பார்ட்டியா? என்ன பார்ட்டி? ஓகே என்பி. கண்டிப்பாக வந்துடுறோம். ஹலோ அறிவு, எங்கடா இருக்க? டைம் ஆச்சுடா. நான் இங்கே தான் வெளியில இருக்கேன், என்ட்ரன்ஸ்ல. அப்படியே உனக்கு ரைட்ல பாரு. ஹாய். டேய், என்னடா சும்மா ஒரு சேஞ்சுக்கு. சூப்பரா இருக்குடா. ஆமா, மோனிஷா வரல? அவங்க ஒன்று சொல்லையா, பார்ட்டிக்கு வர அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் ஸ்பேஸ் இல்லையா? ஓ. ஆமா, நந்தினி எங்க வந்துட்டாங்களா இல்லையா? ஹே, தோ வந்துட்டாங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்களே நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ட்டுக்கு சிவாவை நடக்க கூட வைக்க வாய்ப்பு இருக்கு. வேணா பாரேன். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாருக்கும். லாஸ்ட் மினிட்ல இன்வைட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. உங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும். அறிவு உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய கிளைண்ட் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ். அதை ஷேர் பண்ணுறப்போ எங்களை விட அதிகமாக சந்தோஷப்படுறது நீங்கள் தான் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த சின்ன பார்ட்டி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆக்சுவலி இவனை விட நாங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். வெளியிலேருந்து பார்க்கும்போது வேணும்னா நாங்கள் இவனை மேலே தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கலாம். பட் உண்மையிலேயே இவன் தான் எங்களையும் சரி எங்கள் கம்பெனியும் சரி மேலே தூக்கிட்டு வந்தான். இவனோட வில் பவர் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இங்கே இல்லை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கூடையும் நிறையா பேசி நிறைய ட்ராவல் பண்ணணுன்னு ஆசை. இதுக்கு மேலே பேசினா காண்டாயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது உண்மையிலேயே. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. என்னையும் நிறைய சூசைட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஒன்று சின்னதாக ஒன்று எழுதியிருக்கேன், ஒரு பாட்டு மாதிரி. நாங்கள் எல்லாருமே பண்ணது. நாட் டு ஸ்பாயில் த மூடு. உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா நாங்கள் பாடுறோம். என்ன சொல்றாரு? பாடலாமான்னு கேட்குறாரு. பாடுங்க. ஓகே, here we go. Before starting the song, only I want to say one thing. Suicide is never a solution. அடமரணம் நிச்சயம், அதுக்கு என்ன அவசரம்? இன்னும் ஒரு நாள் ஒத்திவை, என வாழ்க்கை ஒத்திகை. ஓ உடஞ்ச இதயமும் ஒன்னா ஒட்டி சேருமே. கொஞ்ச நாட்கள் போனதும் மீண்டும் அன்பை தேடுமே. உன் சுயமும் மாறுமே, சுய கதைகள் மாறுமே. அடக்காலம் மறதி போல் மருந்தில்லை ஏதுமே. உன் சுமைகள் சுருங்குமே, உன் வலிகள் மறையுமே. அடத்தழும்பே தெரியாமல் உன் காயம் மாறுமே, உன்
காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே. வழிகள் வாட்டி எடுத்தும் வாழ்க்கை அதிசயம்தான், கவலை கட்டி போட்டும் கூட வாழ்க்கை அனுபவம்தான். கரண்ட் கட்டில் கேண்டில் லைட்டில் நிழலும் பூதம்தான், அதை போல மனசுல ஆளுற பயத்துல எல்லாம் கோரம்தான். புதிதாய் நீயும் பிறக்க ஒன்ட்ட அன்பா பேசிக்கோ, அட தோல்வி எல்லாம் ஒத்துட்டு உன்னை நீயே மன்னிச்சுக்கோ. அட மரணம் நிச்சயம், அதுக்கு என்ன அவசரம், இன்னும் ஒரு நாள் ஒத்திவை, என வாழ்க்கை ஒத்திகை. ஓ உடஞ்ச இதயமும் ஒன்னா ஒட்டி சேருமே, கொஞ்ச நாட்கள் போனதும் மீண்டும் அன்பை தேடுமே. உன் சுயமும் மாறுமே, சுய கதைகள் மாறுமே, அட காலம் மறதி போல் மருந்தில்லை ஏதுமே. உன் சுமைகள் சுருங்குமே, உன் வலிகள் மறையுமே, அட தழும்பே தெரியாமல். உன் காயம் மாறுமே, 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 காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே, உன் காயம் மாறுமே. காயம் மாறுமே. அறிவு, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. தப்பா எடுத்துக்கூடாது. ஏய். இல்லை, நீ நம்ம என்ஜிஓக்கு வந்த, எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ண. எங்க யார்கிட்டயுமே நீ உன் பர்சனல் லைஃப் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. உனக்கு ஒரு பாஸ்ட் இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ டான்ஸ்லாம் ஆடுற, எனக்கே செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் அது எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.